ஹே வியூவர்ஸ், போன வீடியோல சௌமியா தலையில பலத்த காயத்தோட கில்லர் முட்டை வச்சதுல சௌமியா மயங்குறா. நீங்க இன்னும் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். மயங்குன சௌமியாவை ட்ரெயின்ல இருந்து கில்லர் வெளியே தள்ளி விடுறான். கில்லரான கோவிந்தராஜு ஓடுற ட்ரெயின்ல இருந்து இறங்கி சௌமியா கடந்த உடல் பக்கத்துல போனதும் முகம்பூரா ரத்தத்தோட உயிருக்கு போராடின நிலையில அந்த பெண் இருந்தா. அப்ப கூட கோவிந்தராஜ் தன்னை பெற்றதும் ஒரு பொண்ணு தான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம ஒரு புதருக்குள்ள இழுத்துட்டு போய் சௌமியாவை ரேப் பண்ணி நகை, பணம், செல்போன் எடுத்துட்டு நிர்வாணமா சௌமியாவோட உடலை விட்டுட்டு போறான். ரயில் தண்டவாளத்தில் தேடுதல் ஈடுபட்ட பணியாளர் சௌமியா உடம்புல உயிர் இருக்கிறத பார்த்து திரிசூர் அரசு மருத்துவமனையில சௌமியாவை அட்மிட் பண்றாங்க. கடைசியில February 6 சௌமியாவோட உயிர் இந்த உலகத்தை விட்டு போகுது. சௌமியா கொலைக்கான கொலையாளிய சௌமியா வச்சிருந்த செல்போனை ட்ரேஸ் பண்ணி கில்லரை கண்டுபிடிக்கிறாங்க. கேரளா நீதிமன்றமும் பாரபட்சம் பார்க்காம கில்லரான கோவிந்த மரண தண்டனை விதிக்கிறாங்க. இத்தனைக்கும் கோவிந்தன்றவன் ஒரு பிச்சைக்காரன். இந்த கேஸ் பத்தின உங்களுடைய கருத்துக்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய்.